வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு வீரநாடு பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்கள் வாரி வழங்கக்கூடிய நவம்பர் மாத ராசி பலன்கள் 1/11/2025 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதத்திற்கு 15ஆம் தேதி சனிக்கிழமையின் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. மேச ராசிக்கு சனிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு 11-12 கூடியவர் விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருந்து ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், விரையாதிபதி விரைய செலவுகளையும் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், சுகஸ்தானத்திலே உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று ராசி நவாம்சம் என்று சொல்லக்கூடிய இரு ஸ்தானங்களிலும் அவர் ஒரே இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது 10-11 கூடவன் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்திலேயும் சனி சுக்கிரனுடைய தொடர்புகளோடு இந்த சுக்கிர பகவான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி என்று அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற சுக்கிர பகவானுடைய 7 கூடியவர் குடும்பாதிபதி ராசியை பார்க்கின்ற பொழுது குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் கிடைக்கப் பெறுகின்றது. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். 3-6 கூடியவர் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்திலே இருந்து நவம்பர் 23ஆம் தேதி வக்ரகதியிலே 7ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். அப்பொழுது உங்களுக்கு 3-6 கூடியவரும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதங்களும் இருக்கின்றது. சூரிய பகவானும் 7ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது இந்த மாதம் இந்த நவம்பர் 17ஆம் தேதியில் இருந்து அவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு சூரியனும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்திலும் ராசி அதிபதியும் இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குடும்ப சாணங்கள் குடும்பம் அமையாதவங்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே அற்புத யோக பலன்களை கொடுத்தாலும் இங்கே பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு குடும்பம் அமையாதவங்களுக்கு அமையப்பெறுகின்றது. காரணம் 9 கூடியவர் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்திலே கேந்திர சாணங்களிலே வர்க்கோத்தமும் பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 10 கூடியவர் 11 கூடியவர் என்று சொல்லக்கூடியவரும் தொழில் சாணாதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது பாக்கியாதிபதியின் சுகஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்கு சகல விதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. மேசராசியை பொறுத்தவரையில் கிரகங்களில் சஞ்சாரங்கள் குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2-7 கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. அற்புதமான கணவன் மனைவிகளுக்குள்ளே அழகு சார்ந்த வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். சுக்கிர பகவான் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 12 மாதங்களிலே இந்த மாதம் என்பது நவம்பர் மாதம் என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. மேச ராசியை பார்க்க இருக்கின்றது. ராசியை சூரியனும் சுக்கிரனும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. பஞ்சமாதிபதியுடன் 2 கூடவன் குடும்பஸ்தானாதிபதி சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த காலகட்டங்களிலே நீங்கள் இதுநாள் வரையில் வரன்களுக்காகவும் கூட்டாளி நண்பர்களுக்காகவும் அலைந்து திரிந்தாலும் கிடைக்காத நண்பர்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கூட நடக்கக்கூடியது. பஞ்சமாதிபதி தொடர்பு சுக்கிர பகவானின் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த நவம்பர் மாதங்களிலே வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று இந்த சரராசி மேச ராசி சரராசியிலே இருந்து சூரியனும் சுக்கிரனும் பார்க்கின்ற இந்த பார்வைகளுக்கு குடும்பங்களாக கணவன் மனைவிகளாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லதொரு ஒற்றுமைகளும் உயர்வுகளும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது. குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்றார். கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றார். 2 கூடியவரும் 7 கூடியவரும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். ஆட்சி மூலத்திரியோணம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் இங்கே 7ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். அப்போ குடும்ப ஸ்தானம் வலு பெறுகின்றது. 7ஆம் இடம் வலு பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம். கூட்டு தொழில்களிலே ஒரு அற்புதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. ராசி அதிபதியும் 8 கூடியவரும் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 3-6 கூடியவர் தொடர்பு பெறுகின்ற உங்களுக்கு 1-8 கூடியவரும் செவ்வாயும் புதனும் தொடர்பு பெறுகின்ற பொழுது ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை மேசராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசி என்று சொல்லக்கூடியது வெளிநாட்டுகளை பற்றி சொல்கின்றது. 8-12 குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதுவும் வர்க்கோத்தமம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தகப்பன் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும்
தகப்பன் காரகன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு இதுநாள் வரையில் ஒரு சில கசப்புகள், ஏமாற்றங்கள், அலைச்சல்கள், தேவையில்லாத தூக்கங்கள் அப்படி இப்படி என்று இருந்தாலும் கூட இந்த மாதங்களிலே அது அனைத்தும் நீங்கி ஒரு சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே 3 ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவன சத்ரு ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியும் இரு மறைவு ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து அதை குரு பார்க்கின்றது. இந்த புதன் பகவானையும் செவ்வாயையும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம், எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. பாக்கியாதிபதி அற்புதமாக இருக்கின்றார். பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்திலே இந்த மாதத்தில் 17ஆம் தேதி என்பது சூரிய பகவான், நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே நவம்பர் மாதத்தில் இருந்து நவம்பர் குருவின் தொடர்பு என்பது கிடைக்கப் பெறுகின்றது பரிபூர்ணமாக. ஆக பஞ்சமாதிபதிக்கு குரு பகவானுடைய தொடர்பு, ராசி அதிபதிக்கு குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்ற பொழுது நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம், கடல் கடந்து அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதும், அந்நிய தேசங்களில் இருந்து உங்களுடைய ஊர்களுக்கு நாடுகளுக்கு உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயர்வுகளை இந்த நவம்பர் மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. குறிப்பாக குடும்பம் அமையாதவர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புத மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த கோச்சார கிரகங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பு என்பது கேந்திர திரிகோணங்களிலே இருந்து சனி பகவானுடைய திசையோ 2 குடையோர திசையோ நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்களின் தொடர்புகள் மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த நவம்பர் மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த நவம்பர் மாதம் என்பது இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே 2 7 குடையவர் மறைந்து ஒரு சில இங்கே குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத விரய செலவுகளையும் ஒரு சில வழக்குகளையும் கடந்த மாதங்களிலே சந்தித்திருந்தாலும் இந்த நவம்பர் மாதங்களிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி உறவினர் நண்பர் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அனைத்தையும் சுபபோகமான யோக பலன்களா இந்த நவம்பர் மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த கோச்சார ராசி பலன் என்பது சனிக்கிழமையில் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12 இருக்கக்கூடிய லாவாதிபதியை குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. ஆக தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 6 குடையவரும் 8ஆம் இடத்திலே மறைந்த 2ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடத்திலேயும் வேலை தொழில்களிலே மாற்றங்களும் உயர்வுகளும் நன்மைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசியை பொறுத்தவரையில் நவக்கிரகங்களின் அனுகிரகம் மிகவும் அற்புதமாக குடும்ப சாணாதிபதி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனும் மேச ராசிக்கு ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் ஆண் ராசியிலே சரராசி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குருவின் அனுக்கிரகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், சுகஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல அயனசேன மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மோட்ச ஸ்தானாதிபதியை உச்சம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருந்து 9வது பார்வை என்பது 9வது இடம் ஆரோக்கிய ஸ்தானங்களை பற்றி சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய 9வது பார்வையிலேயே சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே விரையாதிபதி விரயஸ்தானத்தை சுகஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருந்து பர்க்கோத்தமம் ராசி நவாம்சத்திலே 4ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுக்கு விரயசானத்திலே சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே அனைத்திற்கும் குருவின் இயக்கமே அற்புதமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமஸ்தானத்திலே உங்களுக்கு கேது பகவான் இருக்கின்றதும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே சுக்கிர பகவான் ஆட்சி வடிவத்திலே வருகின்ற ஒரு அற்புதம் என்பது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதமான உயர்ந்த அந்தஸ்துகளையும் வெகுமதிகளையும் கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த நவம்பர் மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. தொழில் சாணம் குடும்ப சாணம் பலமாகவும் இருக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கக்கூடிய ஒரு 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி குரு பகவானுடைய பார்வையிலேயே புதனும் செவ்வாயும் இருக்கின்ற இந்த
மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கின்றது. உங்களுக்கு 3 குடையவர் 6 குடையவர் இன்னொரு சத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய பார்வையிலே இயங்க போகின்ற ஆட்சி பலம் பெறுகின்ற 8 குடையவர் 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுகின்ற பொழுது குருவின் அனுகிரகம் என்பது பரிபூரணமாக கிடைக்கின்றது. பாக்கியாதிபதி அனுகிரகம், பஞ்சமாதிபதியின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே மேச ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன் குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் பலம் பெற்று அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை, எதிர்பார்த்த திருப்திகளையும், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை, குடும்பஸ்தானங்கள், சுகாதிபதி 7ஆம் இடம், கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு கருத்து வேறுபாடு இல்லாத நல்லதொரு மாற்றத்தையும் அன்பு ஆதரவுகளையும் கொடுக்க போகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது லாபஸ்தானத்திலே ராகு பகவான் குருவி நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் திருப்தியையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த நவம்பர் மாதம் என்பது. அதுவும் லாபாதிபதி நாளிலே லாபாதிபதி குருவின் பார்வை கிடைக்கப்பெறுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை தொழில் வேலைகளிலே, குடும்ப ஸ்தானங்களிலே, குடும்பங்களிலே அற்புத உயர்வுகளை மேசராசிக்கார நேர்களுக்கு கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இங்கே 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சனியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.